பொதுவாக வந்து ஜென்ரலாக நம்ம காலம்பரை ஏஞ்சோன்னு சொல்கிறோம்ல, காலம்பரை எந்திரிக்கணும்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் நம்ம? பொதுவாக 6 மணி. 6 மணிக்கு எந்திரிக்கிறதே பெருசு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஆனால் எதனால்? இந்த ஸ்க்ரீன் பார்க்கறதுனால. இப்போ சில பேருக்கு இப்போ இவங்கெல்லாம் வேலை வந்து ஸ்க்ரீன் வேலை தான் பார்த்தாகணும். ஆனால் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போயும் அதுக்கும் சொல்லலாம் 20-20-20ன்னு 20-20-20 ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. இவங்கள மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க தொடர்ந்து கம்ப்யூட்டர் பார்த்து தான் ஆகணும், அதுதான் வேலை, வேறு வழியே கிடையாது. அதுக்கு தான் 20-20-20ன்னு 3 ஃபார்முலா வச்சுருக்காங்க. 20 நிமிஷம் கழித்து 20 அடி தூரத்தில் என்ன இருக்கோ 20 செகண்டு பாருங்கள். 20 அடி தூரத்தில் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்டு பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து அந்தாண்ட பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த அதனால் ஏற்படைய கண் பாதிப்பு, கண்ணோட பிரச்சனைகள்லாம் போகும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா அமைப்புலையும் சொல்கிறதே அதுதான். ஸ்க்ரீனை வந்து 9 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. டிவி பார்க்குறதுனால 9 மணிக்கெல்லாம் நிப்பாட்டிக்கிடுங்க. மொபைல் பார்க்கறதுனால 9 மணிக்குள்ள நிப்பாட்டு நாளைக்கு பார்த்துங்க. அந்த 9 மணிக்குன்னு நீங்கள் நிப்பாட்டினா தான் அட்லீஸ்ட் 10 மணிக்கு தூங்க ஆரம்பிங்க. அந்த 10 மணிக்கு தூங்கினா தான் நம்ம 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சாலும் 6 மணி நேரம் வச்சா 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி வச்சா 4 மணிக்கு எழுந்துருவீங்க. 7 மணி நேரம் வச்சா 5 மணிக்கு எழுந்துருங்க. 5 மணிக்கு எழுந்தா போதும். இப்போ உங்களுக்கு 5 மணிக்கு எழுந்தா போதும். நம்ம மீட்டு வேலையும் பார்த்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பலான்னா அப்போ கரெக்டாக இருக்கும் 5 மணிக்கு. அப்போ 10 மணிக்கு படுக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வைகறை துயில் எழுதல்னு சொல்கிறது உண்டு. அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, நிறைய வேலை பார்த்தாங்க. ஆண்கள் வந்து வயல் வரப்பு தோட்டம் துறவுன்னு எல்லாம் வேலை பார்த்தாங்க. ஒரு கடைக்கு போகிறதுனா கடைக்கு காலம்பரை ஏஞ்சி போயிட்டு வரணும், போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னா அந்த நேரத்தில் பார்த்து நேரத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை நைட் டியூட்டி, டே டியூட்டி, ஷிஃப்ட்டு சிஸ்டம் எல்லாம் மாறி போச்சு. மாறுறதுனால என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கம்பெனிக்காரவங்க வந்து நம்மள்ட்டேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு ஏதோ சம்பளங்கிற பேரில் நமக்கும் கொடுத்துட்டு உடம்பை வீணாக்கிடுறாங்க. அது இல்லாமல் நம்ம மிச்ச நேரத்தில் இருக்கும்போது அந்த டயத்தை கடைப்பிடிச்சி சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் அந்த 3-4 பொதுவாக வந்து பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 அந்த நேரத்தில் நீங்கள் ஏஞ்சாலும் நல்லது, அந்த நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லது. அதனால் அந்த 4 to 6ங்கிறத வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி சாதாரணமாக குளிக்கும்போது நம்ம பொதுவாக வெந்நீர் பச்சை தண்ணி குளிக்கிறது தெரியுமா? முறை தெரிஞ்சிருப்பீங்க. வெந்நீரில் குளித்தா எப்படி குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளித்தா எப்படி குளிக்கணுங்கிறது முறை இருக்குது. பச்சை தண்ணின்னா கால் பகுதியிலேருந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரணும். கால் பகுதி, கண்டைக்கால் பகுதி, தொடைப்பகுதி, அப்புறம் வயிறு பகுதி, அப்புறம் தோள்பட்டை, அப்புறம் கொண்டு வந்து அப்புறம் தான் தலை கொண்டு போகணும். பச்சை தண்ணி ஊற்றினா. சுடு தண்ணி ஊற்றினா தோள்பட்டையிலேருந்து கீழே போகணும்பாங்க. அந்த உடம்பு வந்து அந்த குளிர்ச்சி தன்மை போய் உடம்பு உஷ்ணமாகி அது வெளியில் கொண்டு வந்து வெளியில் தள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம ஒரு தேய்ச்சி குளிக்கிறது கூட நம்ம ஒரு எண்ணெய் தேய்க்கிறோம், ஒரு தைலம் தேய்க்கிறோன்னா இப்படி தான் தேய்க்கணும், கீழிருந்து மேல் தான் தேய்க்கணும். அதெல்லாம் வந்து கணக்கு இருக்குது. அப்போ தான் அந்த நரம்பு வேலை செய்யும், உள்ளே அது அப்சார்வ் ஆகி உள்ளே போய் வேலை செய்யுங்கிறதுக்கு இருக்குது. அது மாதிரி கீழேருந்து மேலே தேய்க்கிறதுங்கிறது கணக்கு இருக்குது. நீங்கள் சோப்பு போட்டு இது பண்ணால் கூட சோப்பை போட்ட பிற்பாடு கீழேருந்து இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த சோப்பு அந்த பொதுவாக மூலிகை பொடி இருக்கிற மூலிகை பொடி உள்ளே போய் வேலை செய்யுங்கிறது கணக்கு இருக்குது. ஸோ இது தேய்ச்சி குளிக்கிறதுல ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். அது மாதிரி சாப்பிட்றது இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் டைனிங் டேபிள் வந்துடுச்சு. கீழே உட்காந்து சாப்பிட்றது, இது மாதிரி சம்மணம் கொட்டுறதுக்கே ரொம்ப பேருக்கு முடியல, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் டேபிள் சேரு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுனால கீழே உட்கார்றதே மறந்து போயிடுது. பொதுவாக நம்ம நம்ம உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்கலன்னு வச்சுங்க, ஒரு பார்ட்டுக்கு வேலை கொடுக்கலன்னா அது அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கை ஒடிஞ்சிடுச்சு, கை கட்டு போட்டுட்டாங்க, கட்டு போட்டாச்சு. ஒரு மாதம் ஒரு 5 நாள் கழித்து திருப்பி ஒரு தடவை போட்டாங்க, 5 நாள் திருப்பி போட்டாங்க, 3 கட்டு போட்டாங்க, 3 5 45 நாள் கழித்து இதுக்கு ஃபிசியோதெரபி வேலை கொடுத்தா தான் அந்த கை ஆக்ஷனுக்கு வரும், இல்லைன்னா வராது. காரணம் என்னன்னா அப்படியே இன்னும் போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அசைவு கொடுத்தா தான் நம்ம உடம்பு. அது மாதிரி
நீங்கள் கீழே உட்காந்து ஏஞ்சாதான், சம்மணம் கொட்டி உட்காந்து ஏஞ்சாதான் நம்ம கீழ் உறுப்புகள் வேலை செய்யும், உள் உறுப்புகள் வேலை செய்யும். அது மாதிரி செரிமானம் நல்லாகும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிக்கணுன்னா சம்மணம் கொட்டி கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும். இது வரைக்கும் தெரியாதவங்க சாப்பிட்ருப்பாங்க, நீங்களே சாப்பிட்ருக்கலாம். சேரில் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ருக்கலாம். இந்த வகுப்பு வந்ததுக்கு அப்புறப்பாடு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹால்லையோ கிச்சன்லையோ உங்களை சாப்பாட்டு ரூம்லையோ கீழே உட்காந்து சாப்பிடுங்க. டைனிங் டேபிள் இருந்திருந்தாலும் நீங்கள் ஹாலில் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சம்மணம் கொட்டி கீழே உட்காந்து சாப்பிட கற்றுங்க. சம்மணம் கொட்டுறதுக்கு கற்றுக்கிடுங்க, முடியலன்னா கூட கற்றுக்கிடுங்க. ஆனால் சம்மணம் கொட்ட இப்போ சார் சொன்னார்ல, கை ஊனாமல் எந்திரிக்குன்னாரு. ஆனால் அவர் ஆப்ரேஷன் ஆனதுனால கை ஊனாமல் எந்திரிக்க முடியல. கை ஊனாமல் எந்திரிச்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது அர்த்தம். கை ஊனாமல் அந்த சம்மணம் கொட்டிக்கிட்டே அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. தேங்காயை கையில் கொடுத்துட்டு தேங்காய் கீழே விழக்கூடாது, நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே எப்படி எந்திரிக்கலாங்கிறதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அப்படியே கை ஊனாமல் எந்திரிச்சா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி கை இது பண்ணுறதுக்கு இது பண்ணோம். அது மாதிரி நம்ம அந்த காலத்துலலாம் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு வருவார் அப்பா. வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ சின்ன முத்தம் இருக்கும், வீட்டில் முத்தம் இருக்கும். அந்த முத்தத்தில் பெரிய அண்டாவில் தண்ணி இருக்கும். இவர் வந்தவுடனே தண்ணி எடுத்து காலை கழுவுவார், கையை கழுவார், மூஞ்சை கழுவார், வாயை கொப்பிச்சு துப்பிட்டு அப்புறம் தான் உள்ளே வருவார். இந்த கொரோனா டயத்தில் நிறைய பேர் அதான் செஞ்சோம். கொரோனா வந்து நமக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுச்சு. ஆனால் கொரோனா போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு நம்மகிட்ட. நம்ம அதுவும் இப்போ செய்யறதில்லை. கொரோனா டயத்தில் அந்த வெளியில் இப்போ ஆசிரியராக போயிட்டு வந்தாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னா அம்மனி சொல்லும், எல்லாத்தையும் கைட்டு அங்கே பாத்ரூமில் போடுங்க, ஒரு குளியலை போடுங்க, தலையிலேருந்து காலை வரைக்கும் நல்லா குளிச்சுட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறம் உள்ளே வாங்கன்னுப்பாங்க. அப்போ செஞ்சோம், ஆனால் இப்போ விட்டுட்டோம். அதெல்லாம் வந்து நல்ல பழக்கம், ஆரோக்கியமான பழக்கம். இப்போயும் கடைப்பிடிச்சா நமக்கு அது வந்து நல்லது செய்யுங்கிறது பண்ணணும். அது மாதிரி சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் தேவைப்பட்டால் சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. ஒரு விக்கல் எடுக்குது அப்போ சாப்பிட்லாம். பட் சும்மா தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நீர்த்து போய் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்காமல் போயிடும், சீக்கிரம் செரிமானமாகாமல் போயிடும். அதனால் சாப்பிடும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே சில பேர் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், சாப்பிட்டு முடித்து கை கழுவ போனால் வாஷ் பேஷனில் வச்சுக்கிட்டு இப்படி திப்பார், எல்லாம் தேய்ச்சி எடுப்பார், போட்டு அப்படி காரியெல்லாம் துப்புவார். அது என்னென்னா சாப்பிட்ட பிற்பாடு அந்த துகள்கள் பல்லு இடுக்கில் மாட்டிக்கிச்சுன்னா அது அழுவி போய் அங்கே பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அது பல்லுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால சாப்பிட்ட பிறகு நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா கொப்பளிக்கணும். முடிஞ்சால் சாதாரண வெறும் ப்ரஷ்ஷை தண்ணியில் நினச்சிக்கின்னா அந்த பல் இடுக்கில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த இதெல்லாம் உணவுப் பொருள் துண்டங்கள்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா நமக்கு பல்லு பிரச்சனை வராமல் தடுக்கும். அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கொப்பளிக்க சொல்கிறது. அது வந்து கொப்பளிங்க. பொதுவாக இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது தான். நம்ம விட்டுருப்போம், செஞ்சுருப்போம். செய்யாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த வகுப்புக்கு வந்த ஏற்பாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது. அது மாதிரி நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் டிவியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் 9 மணிக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் 9 மணிக்கு படுக்க செஞ்சாலும் நல்லது தான். படுக்க முடியலனாலும் 9 மணிக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கமே வரலைனாலும் போய் படுத்துடலாம். வேறு வேலை எதுவும் இல்லைன்னா, தூக்கமே வரலை அப்படின்னாலும் போய் படுத்துட்டு வாழ்க உடம்புல இருக்குது. தூக்கம் வரலைன்னா 20 எண்ணிக்கை என்னன்னா போதும், தூக்கம் வந்துடும். எப்படின்னா இந்த படுத்துட்டு வயிறு பகுதி மேலே உள்ளங்கையை, சோத்து உள்ளங்கையை வச்சு மேல் பீச்சை உள்ளங்கையை மேலே வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை இழுத்து, இப்போ நம்ம சொன்ன பாருங்க, ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே வரணும். அது மாதிரி ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டிங்கன்னா ஒரு எண்ணிக்கை, அது மாதிரி 20 எண்ணிக்கை எண்ணிட்டு நீங்கள் எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் விடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 20 எண்ணிக்கை விடவே முடியாது. நல்ல உடம்பு நல்லா நம்ம செஞ்சுருக்கோன்னா அந்த 20 எண்ணிக்கை முடியறதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூக்கம் வருதோ வரலையோ 9 மணிக்கு போய் படுத்துடணுங்கிறத நீங்கள் பழக்கமாக கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது. அது மாதிரி நம்ம ரொம்ப பேர் நிமிர்ந்தே உட்கார மாட்டேங்கிறோம். எப்போ இருந்தாலும் இப்படி உட்காந்துக்கிறோம். சேரில் இருந்தால் கூட சேரு நேராக தான் இருக்கும், ஆனால் சேரில் நேராக போய் பின்னாடி உட்காரதில்லை, முன்னாடி உட்காந்துட்டு இப்படி குனிஞ்சிக்கிறோம். அப்போ குனியும் போது என்ன ஆகுது, ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு வந்து லைட்டாக இதாகுது. அதனால தான் ரொம்ப பேருக்கு கீழே வந்து அந்த டிஸ்லொக்கேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா வளைஞ்சு உட்கார்றதுனால அந்த இடம் இப்போ செல்ல மாதிரி, இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், கையை ஆக்ஷனே கொடுக்காம அப்படி இருந்தால் என்ன ஆகும், அதை மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே உட்காந்திங்கன்னா என்ன ஆகும், அந்த இடம் சரி இப்படி தான் இருக்கணும் போடுறதுன்னு சொல்லி அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள அந்த செயின் எலும்பு என்ன ஆகும், வளையமாக உள்ள எலும்பு சரி இப்படி தான் இருக்கணும் போட சொல்லி இப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும்.
நீங்கள் என்றைக்காவது நிமிரணுன்னா வலிக்கும், அப்போ பிரச்சனை கொடுக்கும். அப்போ போய் டாக்டர்கிட்ட போகணும், ஆர்த்தோட்ட போய் காமிக்கணும். அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் வந்து அதுக்கு உடனே ஒரு பெல்ட்டை போட்டு விட்ருவார். கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒன்று பெல்ட்டை போட்டு நிமிர்ந்து உட்காருங்க. அப்போ நம்ம குனியவே முடியாது. இடுப்பு வலி வந்தால் ஒரு பெல்ட்டை போட்டுக்கிறோம், எங்கே வலி வந்தாலும் அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு பெல்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசைவு இல்லாமல் வச்சுக்கிட்டா அந்த இடம் இதாகும்னு சொல்கிறாங்க. அசைவு இல்லாமல் இருக்கிறது கரெக்டு தான். நீங்கள் நிமிர்ந்து உட்கார்றதுக்கே நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அது தேவையே இல்லையே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து உட்கார்றது, நிமிர்ந்து நடக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளாக பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா நம்ம உடல்நிலை, நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான அந்த எலும்பு போக்குவரத்து நல்லபடியாக இருக்கிறதான வாய்ப்பை அது உண்டாக்குது. அது மாதிரி இப்போ நான் ஒரு டாக்டர் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கேன். டாக்டர்ஸ் எல்லோரும் குரூப்பில் இருக்காங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து ஆர்த்தோலேருந்து எல்லா டாக்டரும் இருக்காங்க. அதில் என்னையும் குரூப்பில் சேர்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது, பேஸ்ட்டை வாங்காதீங்க. பேஸ்ட்டுங்கிறது கெமிக்கல். அது வந்து நம்ம உடம்புக்கு, நம்ம பல்லுக்கு, நம்ம ஈறுகளுக்கு ஊறு தான் விளைவிக்கும் மொழியோ, கஷ்டம் தான் கொடுக்கும் மொழியோ, துன்பம் தான் கொடுக்கும் மொழியோ, நல்லது செய்யாது. அது வந்து இந்த நுரை அடித்து அது காமிக்கிறதில் வந்து நம்ம பொண்ணு போட்டுட்டு எல்லாம் இது பண்ணுறதுனால அது இன்னும் நமக்கு பழக்கத்துக்கு வந்துடுச்ச வழிய அது யூஸ் பண்ணாதீங்க. ஆலம் விழுது கிடச்சிதுன்னா ஆலம் விழுதை வாங்கி நசுக்கி கடையில் விற்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது ஆலம் விழுது சோளமலைன்னு மதுரை பக்கத்தில் ஒரு இந்த இயற்கை இதெல்லாம் தயாரிக்கிற ஆள், அவன் வந்து டப்பாவில் போட்டு விற்கிறான் ஆலம் விழுதை. அந்த ஆலம் விழுதை வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தான் இதாக இருக்கும், கடிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். 2 தடவை மென்னிங்கன்னா ப்ரஷ் மாதிரியே வந்துடும். அதால் விளக்கும்போது அதில் உள்ள பால் நம்ம பல்லுக்கு ஈருக்கு இறங்கும்போது அது நமக்கு நல்லது செய்யுது. 1. 2வது, இந்த பேஸ்ட்டுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் மூலிகை பல்பொடியாக, பேஸ்ட்டாலாம் பல்பொடியாக வாங்கி, நாங்கள் சொல்கிறது என்னன்னா பல்பொடியை வாங்கி விரலால் இந்த கையில் கொட்டிக்கிட்டு தண்ணி நினச்சி இந்த விரலால் ஆள்காட்டி விரலாக எடுத்து நல்லா பக்கமாக தேய்ச்சிட்டு உள்பக்கம்லாம் தேய்ச்சிட்டு இதை நல்லா எல்லாம் தேய்ச்சி முடிச்ச பிறகு கையை கழுவிட்டு அதை நல்லா ஒரு எவ்வளோ நேரம் உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் எவ்வளோ நேரம் வச்சுக்கணுமோ அதை வாயில் வச்சு குப்பிளிக்கும்போது அதில் உள்ள சாரமெல்லாம் அந்த ஈறுகளுக்கு உள்ளார போய் அந்த வேறு வரைக்கும் போய் நம்ம வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் பல் விழாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டாக்குது. பொதுவாக பல்லை இருக்கினால் பல் இருக்கும், பல்லை இருக்காவிட்டால் பல் இருக்காது, ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதனால் பல் இருக்கிறதுனா என்னென்னா இந்த மாதிரி நம்ம அசைவு கொடுத்து அதுக்கெல்லாம் அந்த கம்முக்கும் பல்லுக்கும் இடம் இருக்கும்ல, அந்த இட வழியாக தான் ரூட்டுக்கு போகுது, வேருக்கு போகுது. அதனால தான் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், இப்போ RCT ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் போது கடைசி வரைக்கும் போய் தான் நோண்டி எடுத்துகிட்டு தான் அப்புறம் எல்லாம் கேப்பெல்லாம் போடுறாங்க. அதுமாதிரி நம்ம இந்த மூலிகை பல்பொடி பொதுவாக வந்து இந்த கருவேலம் பல்பொடி அழுத்தம் கொடுக்கும், அது மாதிரி கடுக்காப்பொடி அழுத்தம் கொடுக்கும். இதெல்லாம் கடுக்காப்பொடி பார்த்துட்டிங்கன்னா மாடியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாடியில் வெதரிங் கோட்ஸ் போடணுன்னா சுண்ணாம்போடு சேர்த்து ஒரு 10 கிலோ அதுக்கு முத நாளே ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறாங்கன்னா அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிடும்பாங்க. ஸோ அந்த கடுக்காக்கே அது மாதிரி கடுக்கா பொடியை நீங்கள் தொடர்ந்து பல் இது பண்ணிங்கன்னா அந்த ஈரும் பல்லும் நல்லா டைட்டாக ஆகிடும்பாங்க. அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மூலிகை பல்பொடியை நீங்கள் விரலால் விளக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாயெல்லாம் குப்பிளிச்ச போட்டு வெறும் ப்ரஷ்ஷை தண்ணியில் நினச்சிட்டு வெறுமனை தேய்ச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கெல்லாம் வெளில வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூலிகை பல்பொடியை விரலால் யூஸ் பண்ணுறது வச்சுங்க. பேஸ்ட்டை மேக்ஸிமம் நிப்பாட்டிடுங்க. பேஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நிப்பாட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அது மாதிரி அடுத்ததாக வந்து காலம்புரை ஏஞ்சோன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சி எதெல்லாம் முடியுமோ, உங்கள் உடம்புக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ, உங்கள் உடம்பு அசைஞ்சு கொடுக்கறதுக்கு வார்மிங் அப் எக்ஸசைஸ் மாதிரிக்காவது ஏதாவது செய்யணும். காயக்கல்பத்தில் வாழ்க வளமுடன் போனீங்கன்னா காயக்கல்ப பயிற்சி செய்யாமல் வெளியில் வரவே மாட்டாங்க. அவங்க அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க. நான் இன்றைக்கும் காலம்புரை ஏஞ்சி பல் வலிக்கிட்டு வந்தால் அந்த 3 பயிற்சி செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன். நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரமும் சரி. அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸசைஸ் எல்லாம் அப்புறம் பண்ணுவோம். ஆனால் ஏஞ்சவொன்னே அதை செய்யணும். அது மாதிரி அது செய்யாமல் வெளியிலே வரக்கூடாதும்பாங்க. நீங்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளில வரனால அது செஞ்சுட்டு தான் வெளில வரணுமாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வார்மிங் அப் எக்ஸசைஸோ, இந்த வாழ்க்கை மூலம் கற்றுக்கிட்டதோ, எந்த பயிற்சின்னு கற்றுக்கிட்டீங்களோ, உடற்பயிற்சியோ யோகாசன பயிற்சியோ கட்டாயம் உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யறது நல்லது. இதெல்லாம் வந்து செய்யும்போது உங்கள் உடல் நிலை சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வழிவகுக்குது. ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாம்.
நீங்களும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களும் சொல்லலாம். இதனால் இந்த பழக்க வழக்கங்களை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆனந்தமாக இருங்க. நன்றி.